இந்தியா வெஸ்ட் அயர்லாந்து நல்லா போகும் இந்த சீரியஸு. வச்சு செய்ய போகிறாரு சூரியவன்சி, அடித்து வெளுக்க போகிறாரு. அயர்லாந்து பாவம் இந்தியாவே அடித்து வெளுக்க போகுது, எவ்வளோ ரெக்கார்டு வைக்க போதோன்னு அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச்சு தோத்துச்சு. சூரியவன்சிக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சொல்கிறாரு, சூரியவன்சி வந்து அவரை விட மூத்த வீரர்கள் நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. எந்த மூத்த வீரர்கள் ஃபார்மில் இருந்தால் எனக்கு தெரியல. இந்தியாவில் அவ்வளோ பிளேயர் இருக்கும்போது இவங்களா தனக்கு தெரிஞ்சவங்களையும் இவங்களா அவங்க சொந்தக்காரங்களையுமே செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, நிறையா பேர் விளையாடுறாங்க, மக்களுக்கு தெரியும் நினச்சா இவங்களா ஒரு ஆளுகளை வந்து எடுத்துக்கிறாங்கப்பா. அந்த மூத்த வீரர்கள் அவர் சொல்கிறாரு, அந்த ஜெகட்டா செட்டா கிட்டா ஒருத்தவங்க இருக்கீங்க, பேரே வேலை வரல, எதில் விளையாண்டேனே தெரில, அவனால் விளையாடவே முடியல, அவனை சேர்த்து வச்சுக்கிட்டு எதுக்கு சுற்றுறாங்கன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது ஹசித் ராணா கடைசியில் வந்து அந்த கமாண்டு கொடுத்த பில்டப்பு தான் பயங்கரமாக இருந்துச்சு. இவர் ஹீரோவா வாரா, இன்றைக்கி அடித்து வெளுப்பாரா, ஃபுல் டாஸ் தயா போட்டேன். கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணி தருவது யார்? ராணா வின் பண்ணி தருவாரா, ஹர்ஷீப் சிங் அடிப்பாரான்னு கிடையாது. இவரே வந்து 10 பாலுக்கு மேலே போட்டார். பவுலர் டெக்டர் அப்படின்றவர் நோ பால் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்டு போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் ஒய்டு போட்டு கொடுத்தாரு. 10-11 பாலுக்கு மேலே போட்டார். ஃபுல் டாஸு அடித்து வெளியே இழுத்துக்கலாம். அதை கூட அடிக்க பவர் இல்லாதவனையும் டெஸ்ட்டு ஒன்டே அப்படின்னு கூப்பிட்டு சுற்றுறாங்க. யாரோட ரிலேட்டிவ்னு தெரில, யாரோட பவர்னு தெரில. சரி, அதையே விட்டுருவோம். தயவு செய்து கௌதம் காம்பீர் அவர்களை பதவியை விலகிட்டு போயிடுங்க. என்னடா வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு இவரை போய், அதுக்கு முக்கியம் இல்லைங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அயர்லாந்து ஒரு வரலாறு படைச்சிருக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சப்பே வரலாறு படைச்சிச்சு. இதில் சீரியஸ் வின்னானோடனே பெரிய வரலாறே படைச்சிச்சு. நமக்கு வந்து ஏதாச்சும் ஆளை அனுப்பிடலாம், இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு வரலாறு படைக்கின்றது, பல வருஷத்துக்கு அப்புறம் படைக்கின்றது வந்து அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி அயர்லாந்து வந்து ஒரு ரெக்கார்டில் வந்து ஏறி உட்காந்துருச்சு. நீங்கள் எதுக்கு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களாம் சேர்க்காம நீங்களா உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்களை எடுக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எக்கச்சக்கமான பிளேயர் இருந்தாங்க. சரி, சூரியவன்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். கேட்டால் சின்ன பையன்றீங்க, அவரை வந்து ரூமுக்குள்ளே வந்து அலாட் பண்ணக்கூடாதுன்றீங்க. சரி, அந்த குழந்தைகள்லாம் முன்னாடி நிற்க வைப்பாங்களா, அதுக்கும் கூட நிற்க வைக்க மாட்டீங்கன்னா ஒன்றும் புரியல. கிரிக்கெட் எல்லாருக்குமே சமம் தானே. சின்ன பையன் அடிக்கிறேன், 50 வயசுக்காரர் அடிக்கிறான்ற பிரச்சனை கிடையாது. கிரிக்கெட்றது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். சரியா? ஏன் இப்படி ஒரு விதிமுறை சட்டத்திட்டம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. ஏன் ஒரு மேட்சை இறக்கியிருக்கலாமே. மக்கள் எவ்வளோ பேர் ஆர்வத்தோடு இருந்தாங்க தெரியுமா? இந்திய ரசிகர்கள், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அயர்லாந்தில் இருக்க ரசிகர்கள், ஏன் வேர்ல்டு லெவலில் இருக்க சூரியவன்சி ரசிகர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் அந்த பேனரில் போட்டீங்க, முன்னாடி போடும்போது சூரியவன்சி அவர் படத்தை போட்டே போட்டிருக்கீங்க. அவர் இறக்கிறதுக்கு எதுக்கு இழுக்கிறீங்கன்னு தெரியல. வந்து 16 வயசுக்காரர் இறங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டேன் பா, உனக்கு என்ன? அவன் எந்த பாலுக்கு பயந்தாப்புல? அவர் அடி வெளிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. கண்டிப்பாக கௌதம் காம்பீர் அவர்களை நீங்கள் எடுக்கக்கூடிய ஆள் செலக்ட் பண்ணுற டீம் வந்து நல்லபடியாக இல்லை. நிறையா பிளேயர் இருக்காங்க, நல்ல நல்ல பிளேயரு, அவங்களாம் இறக்காமல் ஒரு தேவையில்லாமல் ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட அதை அப்படின்னு சொல்லக்கூடாது. அயர்லாந்து நல்லாவே விளையாண்டுச்சுன்னு சொல்லலாம். யார் இங்கே இருக்கவங்க நல்லா விளையாடலை. அதனால் தயவுசெய்து ஒரு ஆள் 2 ஆள்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து டீம் ஒர்க்கு, சரியாக விளையாடலை, இதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. சரியா? அடுத்தாச்சும் அயர்லாந்து கூட எப்படின்னா அதே கிளைமேட்டு தான், அதே மாதிரி தான் கிரவுண்டு பிச்சு எல்லாமே இருக்கும். ஐபிஎல்லில் இருக்க மாதிரி தூக்கி அடிச்சு 6 போருமா மக்களை மகிழ்விக்க முடியாது. அடுத்து போகிறது இங்கிலாந்து, இதை விட பெரிய டீம், அது உங்கள் ஊர், இதெல்லாம் பார்த்துங்க. நல்ல பிளேயராக கூப்பிட்டு போய் விளையாண்டு கப்பை நல்லபடியாக அடிக்கணும். இது வந்து நிறையா இந்தியர்களோட மனசை வந்து உடச்சிருக்கோம். என்னையோட சேர்த்து வருத்தப்படுறேன். அடுத்த மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக வின் ஆகணும், அடுத்து தொடர வெற்றி பெறணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரசிகர்கள் ஆசைப்பட்டால் மட்டும் முடியாது. நீங்களும் நல்ல பிளேயர்களை செலக்ட் பண்ணி அனுப்புங்க, தொடர்ந்து வெற்றி பெறுவோம். இன்றைக்கி நமக்கு இருக்க லெவலில் எக்கச்சக்கமான பிளேயர் நம்மள்ட்ட இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க. அந்த ஆட்டத்தெல்லாம் தேர்வு எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்து எடுங்க. புதுசாக வந்த கேப்டனு அவரை போட்டோடனே அவர் பெரிய ஆள் மாதிரி அப்பாட்டக்கிற மாதிரிலாம் நினச்சலாம் செய்கிறாங்க. சரி, எல்லாமே நல்லதே நடிப்போம். அடுத்து இங்கிலாந்து டூரில் சந்தி